ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குல்ல? நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வழி வந்திருக்கேன். மெயின் ரோடு அந்த பக்கம், அதோ லாஸ்ட் தெரியுதா? அந்த சைடு, அந்த இடம். அங்கேருந்து சரி இப்படி இங்கே நல்லா இருக்கே, காத்தோட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்தேன். செம்மையாக இருக்குது அந்த பக்கம். ஒரே தென்னந்தோப்பு தான் அந்த பக்கம் ஃபுல்லாகவே. சூப்பராக இருக்குல்ல? செம்ம காற்று அடிக்குது. ஆடி மாதம் காற்று ஸ்டார்ட் ஆகிருக்கு போல இருக்குது. யாராவது இருந்தால் இளநீ பறித்து குடிக்கலாம். யாருமே இல்லை, ஆள் இல்லாத. தோ தான் இந்த ஒரு 500 மீட்டரில் தான் மெயின் ரோடு. சரி, இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது, சரி பார்க்கலான்ட்டு வந்தேன். உண்மையாக செம்மையாக இருக்கியா? இது மாதிரி தோப்பெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. நல்லாயிருக்கு. யார் வீட்டு தோப்போ? சரி வாங்க அப்படியே போகலாம். ஆஹா, நல்லா இருக்கு. ஒரு தனி ஃபீல். நல்லா நிழலாகவும் இருக்கு. அங்கே மோட்ரு இருக்குன்னு நினைக்கிறேன். மோட்ரு கூட இருந்தால் கூட திறந்து பண்ணலாம். நிறைய டைம் வீடியோ எடுக்கிற மைண்ட்லேயே வரமாட்டேன், ஆனால் அங்கே தான் நிறையா தண்ணி இறைக்கும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா காற்று? ரோடு செம்மையாக இருக்குது. இதே நம்ம ஊராக இருந்துச்சுன்னா இந்த ரோடு இந்நேரம் பள்ளமாக்கி போட்டிருப்பாங்க. இது என்ன பட்டாம்பூச்சி இல்லை தும்பி? பட்டாம்பூச்சி தான். நான் குலவி நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. மஞ்சள் கலரில் இருக்கும். அது நடுவில் தேக்கு மரம் வேற இருக்கு போல இருக்கு. இந்த தோப்பை வாங்கினவன் கொடுத்து வச்சவனா தான் இருக்கணும். டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு தோப்பு. ஆனால் தெரியவே இல்லையா, ரோட்டு மேலே நம்ம போகிறதுக்கும் ஒரு தெரு மாதிரி வளையுது. ஆனால் பளிச்சுன்னு இருக்கே, பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இறங்கணும். மின்னல் வேகத்தில் போகிறோம். உள்ளார வீடுங்க இருக்கும் போல இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இழுத்து போட்டு கட்டிக்கிட்டு வந்துட்டேன் தாவணியை. இங்கே நல்லா இருக்கே. இது என்ன மரவள்ளி கிழங்கோ? மரவள்ளி கிழங்கு தான் போல இருக்கு. மரவள்ளியா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் மரவள்ளி கிழங்கு தானே இது. பாருங்க, இறங்கி போகலாம் போல இருக்கு. செம்ம காற்று, சூப்பராக இருக்கு. மரவள்ளி கிழங்கு தான். அது ஒரு கலராக இருக்கு. இது இது வேற ரகமா இல்லை இது வேறையான்னு தெரியல. சூப்பராக இருக்குல்ல கைஸ்? இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குல்ல? சரிங்க, நான் ஜூம் பண்ணுறேன். பாருங்க அந்த வாழைத்தொப்பெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தெரியுதா? அது ஒரு கார் போகுது, அதான் மெயின் ரோடு. இதை பாருங்க. ஆனால் அந்த இடத்துக்கும் இந்த இடம், இப்படி ஒரு இடம் இங்கே இருக்குன்னே தெரியல.
அமைதியா இருக்கு. இப்படிதான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னையும் யாராவது எடுக்கலாம் வீடியோ. நான் நான் ஒரே ஆள் எடுக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒத்தையடி பாதையில அந்த சாங்கு தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்புறம் இன்னொரு சாங்கு, ஏ சம்ம நாத்து சதிதாத்து மச்சா, அந்த சாங்கு. அப்புறம் ஆசை ஆடியில நாத்து கட்டி, கரெக்டானு தெரியல. புளிய மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலே, காய் வைக்கல, பூ வச்சிருக்கு போல இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு, காய் இருக்கு இருக்கு இருக்கு. இதோ தெரியுதா? சரி, ஓகே. டைம் ஆச்சு. ரொம்ப நேரம் ஒத்தையடி பாதியில் தனியாக நிற்கக்கூடாது. கிளம்பலாம். லேடிஸ் மட்டும் வந்திருக்கிறதுனால யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாது. சரி, ஓகே செல்லக்குட்டீஸ், பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிளேஸ். இது எந்த ஊர் அப்படின்னு யாராவது கெஸ் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ரீல்ஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சிற்பி 92 கிரீன்வேஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டாட்டா.